பௌஷ அமாவாசை இந்த வேர் கையில் இருந்தால் போதும், குடும்பமே கோடீஸ்வர யோகம் பெற முடியும். மின்னல் வேகத்தில் பணம் வரும், 16 செல்வமும் வீட்டில் தாண்டவம் ஆடும். அது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சிலருக்கெல்லாம் இப்படிலாம் பரிகாரத்தில் போடுறாங்களே, இதை போட்டதும் நமக்கு 16 செல்வமும் பணமும் வந்துருமா அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த வேர் கையில் இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் எதிர்மறை சக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. எந்த ஒரு தீய சக்தியும் கண்திருஷ்டி பாதிப்புகள் எதுவுமே நம்மளை விட்டு விலகிருச்சு அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பணம் எதனால் நமக்கு வராமல் இருக்குன்னா தடைகள்னால, எதிர்மறை எண்ணங்களால், தீய சக்தினால் அதெல்லாம் நம்மளை விட்டு விலகிரும். சரி, இந்த வேற முறைப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பணமானது பல வழிகளில் வந்து சேரும். அதை எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். சரி, ஒவ்வொரு மாதத்துலையுமே ஏகாதேசிக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி மாதங்களோட அடிப்படையில் அமாவாசைக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும். அந்த வகையில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பௌஷ அமாவாசை, பூஷ அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாள் சந்திரனோட தொடர்புடையது. ஜோதிடத்தின்படி இந்த நாள் அப்படிங்கிறது உணர்ச்சிகள், உணர்வுகள் இதோட தொடர்புடையது. அதனால தான் இந்த நாளில் அமாவாசை நாளில் சில காய்களை நம்ம சேர்க்கணும், சில காய்களை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது முன்னோர்களுக்காக இருந்தாலும் நம்ம இந்த சந்திரனோடு தொடர்புடைய நாள், இந்த உணர்ச்சிகள் உணர்வுகளுக்கோடு தொடர்புடைய நாள்ங்கிறதுனால தான் சில காய்களை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. சந்திரனின் இருப்பிடம் தான் ஒருவரோட உணர்ச்சிகள், மனநிலையை பாதிக்கும் தன்மை கொண்டது. அது மட்டும் இல்லை, சனியோட எதிர்மறையான விளைவுகளை தணிக்க தான் இந்த நாளில் விரதம் இருக்கிறது, பிரார்த்தனை செய்கிறது, இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோம். இந்த நாளில், இந்த மிக அரிய நாளான இந்த நாளில் இந்த வேர் இருந்தது அப்படின்னா போதும், உங்களுடைய அத்தனை கஷ்டமும் நீங்கும், முன்னோர்களோட ஆசி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பண வரவு உங்களுக்கு எதனால் தடையாக இருக்கோ அந்த தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிஞ்சு உங்களுக்கு பணமானது பல வழிகளில் இருந்து சேரும். இந்த வேரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம பித்தூர் சாபம் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் அது விலகும். முன்னோர்களோட ஆன்மாவை விடுவிக்கும் நோக்கத்துடன் கூடிய நாள் தான் இந்த அமாவாசை, இந்த பித்ரு பூஜை இதெல்லாம் செய்யறதே அந்த நாளில். இந்த நாள் பார்த்திங்கன்னா ஹனுமன் ஜெயந்தியும் சேர்ந்து வருது. அமாவாசை அன்னைக்கு எப்பவுமே மார்கழி மாதத்தில் ஹனுமன் ஜெயந்தியும் அமாவாசையும் சேர்ந்து வரும். இந்த நாளில் இந்த வேரை வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா பித்ருதோஷம் நீங்கிறதோட வீட்டில் மகிழ்ச்சி, வளர்ச்சி, செல்வ வளம் இதெல்லாம் அதிகரிக்கும். பொதுவாக ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு திதியுமே இந்த மார்கழி மாதத்தில் சிறப்புடையது. ஏன்னா இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே தெய்வ வழிபாட்டுக்கு உரிய நாள். இதில் இந்த அமாவாசை, பௌர்ணமி இந்த நாட்களில் இந்த மாதிரி தாந்திரீக பரிகாரங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம வர்றதுனால கூடுதல் சிறப்பு இந்த அமாவாசை, பௌர்ணமிக்கு. அதனால் இந்த வேற இந்த நாளில் நம்ம கண்டிப்பாக வச்சு வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும். இது கிடைக்காம இருக்காது, ரொம்ப ஈஸி. நான் சொல்லுவது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், குப்பமேனி வேர் தான். குப்பமேனி அப்படிங்கிறது ரோட்டில் சாதாரணமாக எல்லாருக்குமே கிடைக்கும். இதுக்கு யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறவங்களே கிடையாது. எவ்வளோ பெரிய சிட்டியில் இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ரோடு ஓரத்தில் நிறைய கிடைக்கும். இந்த வேரை கொண்டுட்டு வந்துடுங்க. இதில் சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அது மட்டும்தான். இந்த வேரை எடுத்துக்குங்க, கொண்டுட்டு நல்லா அந்த வேரை என்ன பண்ணுறீங்க, செடியோடு நல்லா கழுவிடுங்க. கழுவி நல்லா சுத்தமாக கழுவிடுங்க. மஞ்சள் போட்டு ஒரு தண்ணியில் அந்த வேரை நல்லா அலசி எடுத்துருங்க. இந்த வேரை நம்ம கையில் கிள்ளி, நகத்தில் கிள்ளி எடுக்கக்கூடாது. அதே போல் இரும்பு, இது மாதிரி கத்தி, கூர்மையான பொருட்கள், இரும்புனால் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்கள் அதை வெட்டி எடுக்கக்கூடாது. கத்தியோ அருவாளோ எதையோ ஒன்றை வச்சு எடுக்கவே கூடாது. நீங்கள் மரக்கரண்டி இல்லை கண்ணாடி விழும்பு இது மாதிரி வச்சு, பீங்கான் இது மாதிரி வச்சு நீங்கள் குத்தி குத்தி அப்படியே அதை லேசாக எடுத்துடலாம். அப்படி தான் எடுக்கணும். நீங்கள் இரும்புங்கிறது சனி பகவானோடு தொடர்புடையது, நம்ம பரிகாரம் செய்ய போகிறோம். அதனால் இதை அப்படி குத்தி பறித்து இது பண்ணக்கூடாது. கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை சமாளிக்கிறது ஒரு கஷ்டம், கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை சமாளிக்கிறது அதை விட பெரிய கஷ்டம். இத்தோடு சேர்த்து கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்திகளையும் நம்ம சமாளித்து நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழணும் அப்படின்னா
இந்த வேரெல்லாம் நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தணும். அதுவும் இந்த மாதிரி அரிய நாளில், அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் இந்த வேரை பயன்படுத்துனீங்க, இந்த மாதிரி தாந்திரீக பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா மற்றவர்களோட பொறாம குணத்தால் ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி பாதிப்புகளில் இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். அந்த வரிசையில் உங்களை பார்த்து பொறாமப்பட்டு கண் திருஷ்டி இருந்தாலும் சரி, உங்களோட முன்னேற்றத்தை பார்த்து உங்களது முன்னேற்றம் தடைபட செய்வினை, பில்லி சூனியம் இது மாதிரி எந்த இது போட்டிருந்தாலும் சரி, அந்த இதில் இருந்து நம்மளை காக்கணும் அப்படின்னா இந்த வேர் ரொம்ப நமக்கு பயன்படக்கூடிய ஒன்று. நம்மளுடைய நன்மைக்காக சித்தர்கள் சில மூலிகைகளையும் அந்த மூலிகை வேரோட அருமை பெருமைகளையும் சொல்லி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த குப்பமேனி செடி தான். குப்பமேனி வேர் அதி அற்புதமான மூலிகை செடியாக பயன்படுகிறது. இதை இந்த மாதிரி சில அரிய நாட்களில் நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய சக்தி வீரியமானது அதிகமாகும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா யாராவது ஒரு மாதிரி வசியம் செஞ்சுட்டாங்க, காத்து கருப்பு ஒரு நபருக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த நபருக்கு தெரியாமலேயே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குப்பமேனி வேரை கொண்டுட்டு அதை நல்லா கழுவிட்டு அந்த வேரை மட்டும் எடுத்து அதை கொஞ்சமாக உரலில் போட்டு ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி அதை நல்லா இடித்து அந்த தண்ணியை எடுத்து வடிகட்டிட்டு அதை சாப்பாட்டில் மருந்து மாதிரி கலந்து கொடுத்துருவாங்களாம். அதற்கு பிறகு அவங்களுக்கு எந்த கெட்ட சக்தியும் அவங்க உடம்புல இருந்து தானாக வெளியேறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு எதிரியோட தொல்லை இருக்குது, நம்ம ஒரு கண் திருஷ்டி பாதிப்புல இருந்து நம்ம தப்பிக்கணும், நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டத்தை போட்டுக்கணும் அப்படின்னா இந்த குப்பமேனி வயர் தான் நம்ம பயன்படுத்தணும். இதை தொடர்ந்து 48 நாட்கள் குளிக்கிற தண்ணியில் இந்த வேரை மட்டும் போட்டுடுங்க. வெதுவெதுப்பான தண்ணியாக இருந்தாலும் சரி, குளிர்ந்த நீராக இருந்தாலும் சரி, ஒரு துண்டு வேர் போட்டிங்கன்னா போதும். அதை அப்படியே 10 நிமிடங்கள் விட்டுறணும். அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை குளிங்க. இது மாதிரி செய்கிறப்ப ரொம்ப நமக்கு அந்த கண் திருஷ்டி பாதிப்புலேருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு வட்டம் மாதிரி இதை சொல்லலாம். சரி, இப்போ நம்ம பரிகாரத்துக்கு வருவோம். தாந்திரீக பரிகாரத்துக்கு இந்த குப்பமேனி செடியை பிடுங்கும்போது மூலிகை நசி நசி, சாபம் நசி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு தான் இந்த குப்பமேனி வேரையே பிடுங்கணும். அது சித்தர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மூலிகையால் சில சமயம் நமக்கு சாபம் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லிடணும். இதை குளிச்சுட்டு தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் செய்யணும். குளிக்காமல் இதை செய்யவே கூடாது. அதே போல் மாதவிடாய் தீட்டு காலமாக இருந்தால் இதை செய்யாதீங்க. மாமனார் மாமியார் இவங்கள மாதிரி வேற யார் இருக்காங்களோ வீட்டில் ஹஸ்பண்டோ யாரோ அவங்கள செய்ய சொல்லுங்க. இப்போ இந்த வேரை கழுவி மஞ்சள் தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கிறீங்க. இப்போ இதுக்கு ஒரு குங்குமம் வைங்க, மஞ்சள் குங்குமம் அந்த வேரில் வைங்க. வச்சுட்டு இதை ஒரு பித்தளை தட்டில் வைக்கிறீங்க. வச்சு சாமிக்கிட்ட இந்த வேர் மட்டும் இருந்தால் போதும். சாமிக்கிட்ட எப்போ வைக்கணும் அப்படின்னா இரவு 8 to 9 மணிக்கு வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் இதோட திருநீர், நான் ஏற்கனவே கூட ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன், திருநீரை மேலே அப்படியே தூவி விடணும். தூவி விட்டு அதில் ஒரு ஏலக்காய் இதை சேர்த்து வச்சுருங்க. வச்சு கையில் வச்சுக்குங்க. இதை எடுத்து கையில் வச்சுக்கலாம். பித்தளை தட்டோடு வச்சாலும் சரி, கையில் வச்சுக்கிட்டாலும் சரி. வச்சுக்கிட்டு உங்களுடைய பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையை சொல்லுங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் அந்த வேரை எடுத்து ஒரு சின்ன துணி, சதுர வடிவத்தில் துணியோ இல்லை பாலித்தீன் கவர் இருந்தாலும் ஓகே, அதில் இந்த வேரை போட்டு நீங்கள் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய கேஷ் பேக்லேயோ இல்லை லாக்கர்லேயோ நீங்கள் வச்சுருங்க. அடுத்த அமாவாசைக்கு நீங்கள் இதே போல் மறுபடியும் இதை செஞ்சு வைங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.